நன்றி, வணக்கம். நான் வளர்மதி முருகேசன். இது பார்த்திங்கன்னா, நேற்று வடுகுப்பட்டியில் திருவாசகம் முற்றுதல் நடந்தது. சரி, கோவில் பெரிய கோவிலாக இருக்கும்னு நாங்கள்லாம் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா வராகி அம்மன் உள்ளே இருக்காங்க. 6க்கு 10 தான் ரூம்பு. அந்த ரூமுக்குள்ளே இயற்கையாகவே சாமி அம்மன் உருவானது அந்த சைடு ஆப்போசிட் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி வரையிலேயே அந்த இது வரும். தேங்காய் மாதிரி புத்து மாதிரி ஒரு 6-7 இருக்குது. இது குடியிருந்த வீடுன்னு நினைக்கிறேங்க. இந்த வீட்டுக்குள்ளே வராகி அம்மன் இருக்காங்க, திருக்கோவில் மாதிரி. நாங்கள் ஒரு 20 பேர் அங்கே திருவாசகம் முற்றுதலுக்கு போயிருந்தோம். அந்த திருவாசகம் முற்றுதல் நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிற போது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கையில் பார்த்திங்கன்னா, அந்த அம்மன் முகம் அப்படியே சிரித்தது மாதிரியே அழகாக இருந்ததுங்க. ஆமாம், இது வடுகப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்குனதுமே ஒரு சின்னது ஒரு வீடு. அது அந்த காலத்து பழங்காலத்து வீடு. அந்த வீட்டில் அந்த அம்மன் கோவில் குடி கொண்டு இருக்காங்க. நல்ல அமைப்பாக இருக்குது. வராகி அம்மன் அழகாக இருக்காங்க. நாங்கள் போய் திருவாசகம் முற்றுதல் போதுனோம். அம்மனுக்காண்டி அஷ்டம் தீதிக்காண்டி போய் அங்கே திருவாசகம் முற்றுதல் நடத்தினோம். அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. பெரிய பெரிய கோயில்கள்லாம் அம்மன் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அம்மன் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து திருவாசகம் ஃபுல்லாக பாடி முடித்து அம்மனுக்கும் ஒரு பாடல் பாடினாங்க. என்னால் இவ்வளவு தான் செல்லில் எடுக்க முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா, ஆப்போசிட் சைடில் அம்மாவுக்கு கிழக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புத்து, சின்ன சின்ன சாமியெல்லாம் இருக்குது. நன்றி, வணக்கம்.